பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கப்பா. சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வெல்கம் டு சௌமியாஸ் கிச்சன். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சிக்கன் கிரேவி செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கு. இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சம் அப்படியே அரைச்சி வச்சுருக்கு. சிக்கன் மசாலா 1 ஸ்பூனு, கறி மசாலா 1.5 ஸ்பூனு, வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, வரமிளகாத்தூள் 1 ஸ்பூனு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவை. செய்முறை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்ன இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அரைச்சி விட்டு இப்போ தக்காளி வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. தக்காளி போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா போடணும். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம். கொஞ்சம் 2 நிமிஷம் வணங்கினோடனே சிக்கன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு வேக்காடு வெந்தோடனே மசாலா சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க. மசாலெலாம் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலா போட்ட போதும். உப்பு மஞ்சள் ஃபஸ்ட்லேயே போட்டோம். கொஞ்சம் ஒரு வேக்காடு விட்டு உப்பு வரைக்குதான்னு பார்த்துட்டு இறக்கிடலாம். கொத்தமல்லி தழை தூவி ஒரு 10 நிமிஷத்தில் சிக்கன் ரெடி ஆகிடுங்க. செஞ்சு பாருங்கள். சிக்கன் கிரேவி. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். சௌமியா சேனலுக்கு செக் பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கப்பா. சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா சௌமியா சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ போடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உறவுகள் அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள்.